பாதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன். உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா? நாம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான், இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தூங்கிக் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமா? பல இடத்தில் நானே எனக்கு கேள்வி கேட்கிறேன். இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி, நான் அரசியலை தொடர வேண்டுமா? தமிழகத்துல பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு வந்து மாஸ் இருக்கு, ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் 2 குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸ்க்கு போயிட்டு வர்றாங்க, போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது. அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன், கருதுகின்றேன். தமிழகத்தில் பெண் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு நாள் அதிகமா தான் இருக்கு, எப்பவுமே குறையில்லை. இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல, கைதை பகுதியில ஒரு பொறுப்புல, வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல்ல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது. இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல. பாருங்க, இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது, திமுகவுடைய முக்கியமான நிகழ்விலே பங்கெடுப்பது. எங்க பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பா. அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம், கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க. கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிளம்பி சொல்லிட்டு இருக்காரா? எங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு திமுக இருக்கிறதே குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படும். அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு? ஏன்னா நானும் காவல்துறையில 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயம், அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படுகிறது. அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம். அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோபம். திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரியும், அவன் திமுக இருக்கானே, அந்த பையன் நல்ல பையன், அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க. இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான்.
இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூம், ஒரு எஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆர் சார். ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது இந்த அயோக்கியரானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்கும். நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார். காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சா அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? நான் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கேன், கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணும், வெக்க பண்ணும். திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீ எல்லாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா? அமைச்சர் கேள்வி கேட்கிறான். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்கப்படலையா? நீங்க தான் மினிஸ்டரா இருக்கிற வெக்கப்படும். இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறேன். வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். வெக்கப்படும், வெக்கப்படும். திமுக இருந்தா நான் சொல்லியா, திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அவன் தைரியமா வெளியே வந்தான். அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கணும், ரத்தம் கொதிக்கணும். என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணி கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மயில், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவுல சாவல், எத்தனை நாளைக்கு சாவல்? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாங்க. திமுக டாக்ஸ் கொடுக்கல, மயில் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அதுக்கு வந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா? நான் தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோம். காரி துப்புரமா இருக்கு அரசு, காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம். ஐயோ கட்சியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்க நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போட ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி திருவாணி தண்ணி வரலைன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்கத்தான் 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேருக்கு பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ண 10,000 போலீஸ் இறக்கிய பார்த்தலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், லட்டம்ங்கிற மாதிரி அமைச்சிட்டு போயிருக்கேன். ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்ற கேள்வி. எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக படம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படம் எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. உங்க கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சமூக நீதி பேசுறதுக்கு 10 பேர் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்காங்க. அதனால் நாளை
எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்படும். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளும். சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நான் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். முடிவு வரணும். முடிவு வந்தே சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டேன். வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போகிறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. வேலைக்காக லெட்டர் கொடுத்துருப்பாங்க. 3 பேஜ் வேலை. அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு குடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, எக்ஸாம் பாருங்கம்மா. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 10 எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வேலையெல்லாம் உட்காந்து ட்விட்டர்ல போடுறாங்க. இன்னி பார்த்துக்கலாம். அரசியல் இன்னி பார்த்துக்கலாம். நாகரிகமான அரசியல். இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்க. சோசியல் மீடியால குடும்பத்தில் இருக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவங்க ஒழிச்சுக்கிறீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. ஆனா எதுக்கு மரியாதை? எதுக்கு மரியாதை? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கலாம்? எதுக்கு மரியாதை? அரசியல் கட்சி மரியாதை வெங்காயம் கிடையாது. ஆனா நீங்க வாங்க இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூ தமிழ்நாட்டில் பேசுறேன். ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும். எத்தனை டைம் போறோம். ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும். எத்தனை டைம் போறோம். எத்தனை போக இதேதான் வேலை. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லியிருக்கேன். நீங்க யார் செய்ய? வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு, சகோதரனோடு, அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழர் அழிக்கணும். வழி இல்லை. எத்தனை கேங்கிறீங்க? எத்தனையா பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாஸ். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் கொரத்தநாடு. 2/3/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old woman in விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ. கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை. பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வேலையை நாம் செய்யறாங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election. அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு, டங்ஸ்டன் 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் மறந்துடும். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யணும். மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க. பேசுங்க, கேள்வியாளு ரோட்ல வந்து நில்லுங்க. கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும். உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குது தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிடுவோம். இப்ப எனக்கு தெரியும். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான கேள்வி, நீங்களும் அதை கேட்கணுங்க. மீடியால டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். நாமளும் மனுஷங்க தான். அதே சாப்பாடு சாப்பிடுறோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டுல நடந்துதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாதம் பேசவே வரைச்சோம். எதுக்கு அப்படி பண்றீங்க கேள்வி. ரிப்பீட் ஆஃப் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேள்வி. பொறுப்பேற்று கமிஷனர் வளைச்சோம். குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சோம். ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பத்திரிகை சந்திப்பு. இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. நாளைக்கு நாளானைக்கு கரண்ட் போனது, தண்ணி இல்லாதது, டாய்லெட்ல தண்ணி வரதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகள். இந்த எஃப்ஐஆர் குறித்த தகவல்களை வெளியில பரப்பலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சென்னை மாநகர காவலர் நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. NCW எழுதுனதுக்கு அப்புறம்
போலீஸ் எல்லாம் பெட்ட கழுத்துக்கு எழுதி இருக்கும். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனை எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன். சிசிடிஎன்எஸ் நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருந்தீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேவிங் பண்ணணும். விக்டிம் ஷேவிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணிருக்கீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியும். காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனிடுங்க, தலை குனிடுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் நடந்தது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டு படிச்சுப்பாங்க. அந்த குற்றவாளி காலையில போலீசார் பிடியிலிருந்து தப்பிச்சு போகும்போது கீழே விழுந்தான்னு சொல்லி என்ன வெங்காயம் ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அடினா கை உடையும், அடினா கால். இது பனிஷ்மெண்ட். இது பனிஷ்மெண்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தனிச்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை உடைஞ்சிட்டு மாவு கட்டு போட்டுட்டாங்க, ஒரு கால் உடைஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதி போட்டாங்க. உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும். 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள் தண்டனை. இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? நான் காயாக தான் வேலை. அவங்க வீட்டில் நான் நேர்ந்து விட்டுருக்காங்க. எங்க அம்மா ரகுபதி வீட்டு நேர்ந்து விட்டுருக்காங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. பிரிசன் துறையை கையில வச்சிருக்கிறாங்க. ஒழுக்கமா ஒரு வேலை செஞ்சிருக்கேன் துறை. தெரியாம ஒழுக்கமா செஞ்சு. எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கா விக்டிம் ஷேவிங் எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் இதெல்லாம் நம்ம கூட சொல்லல. வேலையெல்லாம் எழுதிங்களா அவன் பேரு பத்திரிகையில சும்மா அதே அச்சுல போய் பத்திரிகை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ தமிழ் அறிவாளர் உட்கார்ந்துருக்காங்களா? அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. ரொம்ப தப்பு பண்றாங்க. நான் ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க. அதனால இதை மறந்தாச்சு. அதனாலதான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக வருமானம் வேற என்னங்க வழி சொல்லுங்க. இவர்களுக்கு இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதே இந்த மாதிரி சபையில நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருந்தீங்க தூக்கி பேசிட்டு போயிடுவோம் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் நீங்க வருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க. தூக்கி வெளியே வச்சா சரியாகும். அந்த மாதிரி ரத்த சார் இருக்கு. ஏதோ அரசியல் வந்தனால அடங்கி உட்காந்துருக்கு. வேற வழியில கேட்டா கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க. அதனால வாய்ப்பு வச்சு உட்காந்து யூனிவர்சிட்டி பல்கலை இந்த மாதிரி எடுக்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் இன்டர்னல் சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கேன் சார். நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கேன் சார். 1000 கோடி கொடுத்துருக்கேன் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு லோட்ட சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன். வெக்கப்பள்ளியா எங்கேயுமே கனெக்ஷன். அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது எதுக்கு தானே? நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தானே கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு வெக்கமான யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேசுவாங்க. இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாரு. கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செய்யணும் சொல்லுவார். அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நான் வெக்கமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டா வளர்ந்த நாடு $1 trillion எக்கானமி. $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறது லாய்க்கு இல்ல. $1 trillion எக்கானமி என்ன கொடுக்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா?
இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு கேட்கறீங்க. ஒன்று என்றால் என்ன வெங்காயத்துக்கு கேட்க அண்ணா யூனிவர்சிட்டி 60 வேலை செய்யாது, பஸ்ல பேருக்கு ஓட்ட மேலே ஏறணும், எப்ப இடிச்சு விடுவோம் யாருக்கும் தெரியாது. ஆனா $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இது வெக்கமா இல்ல? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே ஒரு தகவல் தெரிஞ்சிருந்திருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்போம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறை இணைந்து சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி உயர்த்திருக்கிற அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தானே சாட்டை என்ன அடிச்சுக்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் என்னையும் அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷன்ல ரெக்கார்டு ஒன்று இருக்கு. இந்த கோர்ட் பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும், அதை ரவுடி ஷீட்ல எழுதணும். மாசம் 21 ரூபாய்க்கு ஒருக்கா பெரேட்ல வந்து நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடு. இந்த குற்றத்தை அவன் பண்றானா அண்ணே, அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் நடந்தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த விரச கதையெல்லாம் படிப்பாங்க, அது கூட எவ்வளவு நல்லா இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். இப்படி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நடக்காது. இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலில் வந்து மத்திய அரசு டாக்ஸை குறைச்சு கொடுத்தாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலில் இருந்து தொண்டை தண்ணிக்கலையே அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளவு போச்சு, குஜராத்துக்கு எவ்வளவு போச்சு, 3 மணி நேரம் பேசி நானும் படுத்து சொல்லிடுறேன். நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்து இன்னும் இது வேலைக்காக சார் எங்க சொல்ல பிடிக்கும். வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க. இதுக்கு நெல்லை கொலை சம்பவம் நடந்தது சார் கோர்ட்ல. அந்த குற்றவாளியை உடனடியாக தீர்மானம் சொல்லி ரகுபதி சொல்லியிருந்தாரு. அதே போல முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க, குற்றவாளியை உடனே உடனே பிடிச்சலாம் தமிழகத்தில் ரகுபதி என்ன அப்படி சொன்னீங்கன்னா அண்ணன் சொல்ற நியாயம். ரகுபதி என்ன சொன்னாருன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா அப்படின்னா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் சொல்றாங்க. நீங்க ஏடாமமா கேள்வி கேட்டா சரியா இருக்கு சொல்லிட்டு முதல்வர் குற்றவாளிகளை விரைந்து உடனடியாக கைது செஞ்சாலும் ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ள கைது பண்ணிடுவோம். பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தன் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்ல? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரிமைஸ் வாசலுக்கு வர்றான். which is a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுவுமே எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், நீதிபதி ஆஃபீஸ், மூணுதான். அங்க உன்னால பாதுகாப்பு. 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அண்ணே குற்றவாளி அண்ணேவா எப்படி வேலூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார் வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்றேன், நம்ம பஞ்சாயத்து தலைவர் தானே போனேன். இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர். அடுத்த நான் அக்யூஸ் 2 பேரு கோர்ட்ல போய் சரண்டர் ஆகிறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் ட்விட்டர்ல போட்டோ பாருங்க, பாரு வந்து அக்யூஸ் 2 பேர் பாருங்க போய் பிடிச்சிட்டு ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சா அண்ணன் பேச அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுறாங்க. இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். கட்சியில் இருந்தா பொறுப்பு இருந்தா நான் சொல்றேன். அது விததாவாதமா திருப்பி கொண்டுட்டு இங்க திருப்பி இதான் நான் கேட்கறேன். ஆனா பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சாட்டாவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இந்த ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போயிடலாம். நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்தா முதல்ல அவனை வெட்டு. உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நாய் கொடுக்க முடியல, என்ன துப்பு உனக்கு அமைச்சர் பத்திரிகையாளர்கள் நீ கேட்கணும். எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே காரு, எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜை பூஜை மாட்டக்கான 2 பூஜை வச்சிருக்கோம். அதாவது பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. டைவர்ட் ஆகி வர்றது போக விரும்பலீங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். 2019 இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பொள்ளாச்சி ரேப் கேஸ். How do you see this? எல்லாமே தவறுதான்.
நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவாரு, பேச மாட்டாரு. இது ஒரே ஸ்டைல் தானே, 5th கியர் வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு சைடு கியர்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு எனக்கு யார் தவறு செய்தாலும் தவறுன்னா நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமனாக தான் சொல்றேன். நான் சில பேர் சொல்லுவாங்க மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும், அதுக்கான அரசியலுக்கு வரல. வீட்டில் விவசாயம் பார்த்து கம்மன் இருக்கு, அம்மாவோட இருக்கிறேன் வயசான காலத்தில், அதுக்கான அரசியலுக்கு வரல. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். அதே பல்கலைக்கழகத்துல வேணும் ஒரு மாணவிக்கு எனக்கு சந்தேகம் வரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த way the incident happened, the way the fellow was hiding in the bush, the way the fellow no CCTV is not functioning. அவன் CCTV கேமரா வரதுக்கலாம் இல்லையா? அவன் CCTV கேமரா வரதுக்கலாம் இல்லையா? அதனால CCTV அடுத்ததுல வெங்காய மாட்டேன் ஒரு குக்கி போட்டு இருந்த கேமரா. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் அந்த புஷ்ஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அது எஃப்ஐஆர்ல சொல்றான், என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவளுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு ஒதுக்குப்புறமாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கூட காவல்துறை இவர் ரிப்பீட் அஃபெண்டர், மாட்டினது ஒரு 2 முறை, மாட்டாதது 10 முறை 15 முறை புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சமய உரிமையும் சமூக நீதியும் பாதுகாப்பு வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி திமுக சத்தியமா கேட்கிறேன். என்னன்னே வெங்காய சமூகம் சொல்லுங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிடுவோம், பேசிடுவோம். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமாள் திமுக என்ன வச்சிருக்கீங்க? மொத்தம் இருக்கிறதே 35 அமைச்சர். 35வது பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கிறோம், 35வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 34வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 32வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்க இன்னொரு அமைச்சர் 28வது பொசிஷன். 28, 32, 34, 35. நான் கேட்கிறேன், ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி துணை முதலமைச்சராக்கிட்டாங்க, எவ்வளவு கம்மியமா? நாங்கள் முதலமைச்சராக்குகின்றோம், ஜனாதிபதி ஆக்குகின்றோம். ஏன்னா இது ஜனாதிபதி ஆக்கணும். எல்கே அத்வானி ஐயா நாங்க ஆக்கணும். சரியா கேட்கணும். பொருத்தமானவர் கட்சியினுடைய ஐடியோட நீங்க யாரும் பிரதீபா பட்டியல் அம்மா வாக்குவீங்க? காங்கிரஸ் கேட்கறீங்களா? சமூக நீதி பற்றி பேச வெக்க பண்ணுமையா? நீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம், கிடைத்த 2வது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா, பட்டியலின சகோதரர் 3வது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா, பழங்குடியா கத்துக்கிறீங்க. பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜக சமூக நீதிக்கு எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ண? நேற்று ஒரு தேவாலயத்துக்கு போறோம், ஒரு தேவாலயத்துக்கு போக மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த தேவாலயம் சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதான் போச்சு. லெஃப்ட்ல வண்டி திருப்புறாங்க, இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டு, ஏன்னா அங்க வந்து அந்த ஃபாதரை பார்ப்பாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்துமஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் அனாமிஸ்ட் பக்கம் திருப்பிங்களா? எவ்வளவு நல்லா பாஜக இப்படித்தான் அடைச்சு வச்சிரு. அதை யாராச்சும் உடைக்க முயற்சிட்டாங்கன்னா முதல்ல அவர் அடை. சமூக நீதி பற்றி கேட்கறேன். ஆனா சமூக நீதி வரைச்சவங்க திமுக யார வேணாம் பேசணும். ஒரு அமைச்சர்ல இருந்து மேல யாரோ நீ சமூக நீதி என்ன பண்ணிருக்க பேசணும், நாங்க என்ன பண்ணிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடியும். அங்க சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க. பேச பார்க்கணும் என்ன? தமிழ்நாட்டுல $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கு, 500 மில்லியன் கீழே இருக்கு. இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர், பீகார்ல இல்லைன்னா நான் போறேன் பீகார் கிடைக்குது, யூபியில இல்லைன்னா இரட்டை டம்ளர். ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டுல தான் இரட்டை டம்ளருடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு, லைசன்ஸ் சொல்லு. ஆனா நான் அரசியல்வாதி கேட்கிறேன். பட்டியலின சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனா கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டுல தான் ஹையஸ்ட். யூபியில இருக்கா, பீகார்ல இருக்கா? இல்ல. எத்தனை நாளைக்கு இதே பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வருவோம். காலை 10 மணிக்கு பார்ப்போம். போறாங்க
எல்லாரும் அமைதியா இருக்குமாறு போட கேட்கிறோம். நான் மட்டும் சொன்ன மாதிரியே செலுத்தி கட்டி திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வருங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கணும். நீங்க பாத்துக்கங்க, நாங்க திரும்ப எலெக்ஷன் பணம்லாம் கொடுப்போம். 1000 கோடி கொடுத்து எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுக்காது. இன்னி பாத்துக்கலாம் வாங்க. ஏதோ இடத்துல நிற்பேன். 234 தொகுதி இருக்கு, மக்கள் நிற்போம். நாளைக்கு கோவையில என்னுடைய இல்லத்திற்கு முன்பு நடக்கும். நம்ம செய்தி தொடர்பாளர்கள் சொல்லிடுவாங்க 10 மணிக்கு. அனைவரும் இடத்தில் அமருங்க. உண்மையோட வேலை கூடுவாங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க.